அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இன்னும் நான் அன்பிலே குறைவுள்ளவளாக இருக்கிறேன், அன்பிலே குறைவுள்ளவனாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் அன்பை கூட்டி வழங்க எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவின்னா என்ன? அன்பு தான் பரிசுத்த ஆவி, அன்பு தான் பரிசுத்த ஆவி. பக்கத்து வீட்டில் அன்பு, எல்லாரோடு கூட ஒரு அன்பு, கசப்பை மாற்றுவது பரிசுத்த ஆவி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வழி நடத்தும் அபிஷேகம் ஆண்டவரே. நான் எந்த ஒரு விஷயமா போனாலும் கூட என்னை ஒரு ஆவியானவர் என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்பா. அந்த கிருபை எனக்கு தாங்க. நினைப்பூட்டும் அபிஷேகத்தை தாங்க, உற்சாகமூட்டும் அபிஷேகத்தை தாங்க, எதிர்ப்பை நொறுக்கக்கூடிய அபிஷேகத்தை தாங்க, வரங்களை கொடுக்கும் அபிஷேகத்தை தாங்க, பயத்தை போக்கும் அபிஷேகத்தை தாங்க, சாட்சியாய் வாழும் அபிஷேகத்தை தாங்க. என்னை நான் இன்னும் நிதானமாக பேச, நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த 9 அபிஷேகத்தினுடைய கிருபைகளுக்காக எல்லாரும் கரந்தட்டி இன்னும் ஒரு முறை நம்ம எல்லாரும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஐயா.